வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க தினமும் மாதுளை சாப்பிட்டா உடல்ல என்ன நடக்கும்னு தெரியுமா? சிலர் இத ஒரு சாதாரண பழம்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இது ஒரு பவர்ஃபுல் நேச்சுரல் மெடிசின். ஏன்னா இது ரத்தத்தை அதிகரிக்க உதவும், இதயம் ஆரோக்கியமா இருக்க உதவும், உடலுக்கு சக்தி தரும், ஸ்கின்னை இளமையா வச்சிருக்க உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனாலதான் மாதுளைய தினமும் சாப்பிட்டா டாக்டரை தூரத்துல வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கேள்வி, தினமும் மாதுளை சாப்பிட்டா உடல்ல என்ன மாற்றங்கள் நடக்கும்? 7 நாட்கள்ல என்ன மாற்றம் தெரியும்? 30 நாட்கள்ல என்ன மாற்றம் தெரியும்? எந்த நேரத்துல சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மாதுளையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம். மாதுளை ஒரு சாதாரண பழம் இல்ல. இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. மாதுளையில விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், ஃபைபர், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் உடல்ல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்த உதவும். இதனால உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் எல்லாருமே மாதுளை ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. மாதுளை சாப்பிடுறதுனால கிடைக்கிற நன்மைகளை பத்தி பார்ப்போம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை ஹீமோகுளோபின் குறைவு. அதனால சோர்வு, மயக்கம், பலவீன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு மாதுளை உதவி பண்ணும். ஏன்னா இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் உடல்ல ரெட் பிளட் செல்ஸ் உருவாக உதவும். அதனால தினமும் மாதுளை சாப்பிட்டா உடல்ல ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மாதுளை இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரத்த நாளங்களை பாதுகாக்க உதவும். அதனால கொலஸ்ட்ரால் குறையும், பிளட் சர்க்குலேஷன் மேம்படும், ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறையும். அதனால இதய ஆரோக்கியத்துக்கு மாதுளை ஒரு நல்ல ஃப்ரூட்னே சொல்லலாம். நம்ம உடல்ல நோய்கள்ல இருந்து பாதுகாக்க இம்யூனிட்டி பவர் ரொம்பவே முக்கியம். மாதுளையில விட்டமின் சி அதிகமா இருக்கு. இதனால காய்ச்சல், சளி, இன்ஃபெக்ஷனுக்கு எதிரா உடல் போராட ஆரம்பிக்கும். அதனால தினமும் மாதுளை சாப்பிடுறது உடல்ல இம்யூனிட்டியை அதிகரிக்க உதவும். மாதுளை ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸ்கின் செல்ஸை பாதுகாக்க உதவும். அதனால ஸ்கின் க்ளோ ஆகும், ஏஜிங் ஸ்லோ ஆகும், சுருக்கங்கள் குறைய உதவும். அதனாலதான் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல கூட மாதுளை பழத்தோட சாறை பயன்படுத்துறாங்க. நீங்க தினமும் சோர்வா இருக்கீங்களா? மாதுளை உடலுக்கு நேச்சுரலா எனர்ஜி தரும். இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் உடம்புக்கு உடனடியா சக்தி தர உதவும். அதனால காலையில நேரத்துல மாதுளை சாப்பிடுறது உடம்புக்கு நல்ல எனர்ஜி தரும். மாதுளைய எந்த நேரத்துல சாப்பிடலாம்னு பார்ப்போம். மாதுளைய காலையில இல்லைன்னா காலை உணவுக்கு பின்ன சாப்பிட்டா உடம்பு நியூட்ரியன்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணும். யாரெல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போம். மாதுளை எல்லாருக்கும் நல்லதுதான். ஆனா டயபெட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, லோ பிளட் பிரஷர் உள்ளவங்க அளவா சாப்பிடுறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு மாதுளை சாப்பிட்டாலே போதும். மாதுளை ஒரு சாதாரண பழம் இல்ல, இது ஒரு ஹெல்த் பூஸ்டர் ஃப்ரூட். அதனால தினமும் ஒரு மாதுளை சாப்பிட ட்ரை பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.